அன்பிற்கினிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதத்தில் முதல் பாடமான கனமொழியில் உள்ள வெண்படங்களை செல்போனில் எவ்வாறு நிழலிட்டு சரிபார்க்கலாம் என்பதை பார்க்கலாம். முதல்ல உங்கள் செல்போனில் இந்த வீடியோக்கான லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. அது யூடியூப்ல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே அந்த வீடியோவுக்கு வலது பக்கத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் போங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் தமிழ் மீடியம் அப்படின்றது கீழே ஒரு லிங்க்கும், வென் டயக்ராம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது கீழே ஒரு லிங்க் இருக்கும். இதில் எதை வேணாலும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வென் டயக்ராம் தமிழ் மீடியம் அப்படின்ற லிங்கை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். சில ஃபோனில் டைரெக்டாக ஓப்பன் ஆயிரும், சில ஃபோனில் ஓப்பன் வித் கேட்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் குரோம் அப்படின்னு 2 இருக்குது. எதை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம குரோமில் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் வரும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் மோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த தெரிவுகள் அப்படின்ற பகுதியில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் என்பதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நிரப்பு கணம், சேர்ப்பு மற்றும் வெட்டு, சேர்ப்பு வெட்டு மற்றும் வித்தியாசம் அப்படின்னு 3 பட்டன் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று நம்ம டச் பண்ணி நம்ம வென் டயக்ராம் நிழலிட்டு சரி பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம நிரப்பு கணம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிரப்பு கணம் அப்படின்றது கீழே நிழலிடம் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்றது பக்கத்தில் உள்ள இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கணங்கள் இருக்கு. இதில் நம்ம எதை வேணாலும் செலக்ட் பண்ணி நம்ம நிழலிட்டு சரி பார்க்கலாம். நம்ம உதாரணமாக நம்ம வந்து A-B அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ A-B நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம செலக்ட் பண்ணது இங்கேயும் இருக்கும். இப்போ நம்ம இந்த பகுதியில் நம்ம நிழலிட்டு இங்கே இந்த விடையை சரிபார் அப்படின்றத டச் பண்ணி நம்ம வந்து விடையை வந்து சரி பார்க்கலாம். நிழலிடுவதற்கு அந்தந்த பகுதியை நம்ம வந்து டச் பண்ணணும். இப்போ இந்த பகுதியை டச் பண்ணோம்னா அது வந்து நிழலிடப்படும். அதையே திரும்ப டச் பண்ணோம்னா அது வந்து கிளியர் ஆகிடும். இப்போ அதை நிழலிடுவதற்கு இதை வந்து இதை டச் பண்ணணும். அதே மாதிரி இதையும் டச் பண்ணலாம். இதையும் டச் பண்ணுறோம். ஆமாம், இதையும் டச் பண்ணுறோம். இப்போ குறிப்பிட்ட பகுதியை நிழலிட்ட பகுதியை நம்ம வந்து கிளியர் பண்ணோம்னா அந்த பகுதியை மட்டும் டச் பண்ணோம்னா அது கிளியர் ஆயிடும். இல்லை அனைத்து பகுதிகளையுமே நம்ம வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கின்ற அந்த நீக்குக அப்படின்ற அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். இப்போ நம்ம வந்து A-B நிழலிட்டு சரி பார்க்கலாம். இப்போ A-B என்பது நமக்கு தெரியும். ஏயிலிருந்து பியினுடைய உறுப்புகளை நீக்கினால் நமக்கு A-B கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஏயிலிருந்து பியின் பகுதிகளை நம்ம வந்து நீக்கிடுறோம். இப்போ இது வந்து A-B. இப்போ இதற்கான விடையை வந்து நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து விடையை சரி பார்க்குறோம். இப்போ நம்ம சரியாக நிழலிட்டிருக்கனால மிக நன்று, A-B சரியாக நிழலிடப்பட்டது அப்படின்னு வரும். அல்லது நம்ம சப்போஸ் இந்த மாதிரி தவறாக நிழலிட்டு இருந்தோம்னா விடையை சரி பார்க்கும்போது மீண்டும் முயற்சிக்கவும் A-B தவறாக நிழலிடப்பட்டுள்ளது அப்படின்னு வரும். அதே மாதிரி திரும்ப வந்து நம்ம வந்து இதில் வேற ஒன்று நம்ம வந்து நிழலிட்டு சரி பார்க்கலாம். இப்போ வந்து A-B ஹோல் டேஷ் எடுத்துக்கலாம். அப்போ இதை நம்ம இங்கே செலக்ட் பண்ண உடனேயே இங்கே ஏற்கனவே நம்ம நிழலிட்டது அது வந்து கிளியர் ஆகிடும். இப்போ A-B ஹோல் டேஷ் அப்படின்றது நிழலிட்டு சரி பார்க்கலாம். அப்போ இந்த பகுதி வந்து A-Bன்னு பார்த்தோம். இந்த பகுதியை தவிர மற்ற பகுதிகளை நம்ம நிழலிடுவோம். இதை டச் பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் டச் பண்ணுறோம், இதையும் டச் பண்ணுறோம். இப்போ இதுதான் வந்து A-B ஹோல் டேஷ். இப்போ நம்ம வந்து சரி பார்க்குறோம். இப்போ வந்து சரின்னு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இதில் இருக்க அனைத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நிழலிட்டு சரி பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண தெரிவு அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்த தெரிவுகள் அப்படின்ற பகுதிக்கு போகலாம். இப்போ இந்த நிரப்பு கணம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது சேர்ப்பு மற்றும் வெட்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கணங்களின் சேர்ப்பு வெட்டு சம்மந்தமான இந்த 3 கணங்கள் உள்ள வெண்படங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கணங்கள் இதில் இருக்குது. இதுலேயும் நம்ம நிறைய கணங்கள் இருக்குது. இதற்கு எல்லாத்தையும் நம்ம வந்து நிழலிட்டு நம்ம வந்து சரி பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து A யூனியன் B இன்டர்செக்ஷன் Cயை எடுத்துக்கலாம். நிழலிட்டு சரி பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம எப்போவுமே ப்ராக்கெட்டில் உள்ளதை நிழலிட்டு சரி பார்ப்போம். இப்போ முதல்ல B இன்டர்செக்ஷன் Cயை வந்து நிழலிடுறோம். அப்போ இந்த பகுதிகளை நம்ம வந்து டச் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பகுதியையும் டச் பண்ணுறோம். அப்போ இது வந்து B இன்டர்செக்ஷன் C. இப்போ B இன்டர்செக்ஷன் Cயையும் நிழலிடணும், அதே மாதிரி ஏயையும் நிழலிடணும். ஏயை வந்து நிழலிடுறோம். இப்போ வந்து நம்ம விடையை சரி பார்க்கலாம். இப்போ மிக நன்று, A யூனியன் B இன்டர்செக்ஷன் C சரியாக நிழலிடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்கள் இதில் இருக்க அனைத்தையுமே நிழலிட்டு சரி பார்க்கலாம். தெரிவுகள் என்ற பகுதிக்கு போகிறதுக்கு தெரிவுன்றதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சேர்ப்பு வெட்டு மற்றும் வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கேயும் நிறைய
கணங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா நீங்கள் நிழலிட்டு சரி பார்க்கலாம். உதாரணமாக நம்ம A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்றத எடுத்துக்கலாம். A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியை நம்ம நிழலிட்டு சரி பார்க்கலாம். இப்போ A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லும்போது ஏயிலிருந்து பி இன்டர்செக்ஷன் சியினுடைய பகுதிகளை நீக்கினா அது A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஆகும் இல்லையா? இப்போ எனவே முதல்ல நம்ம ஏயை நிழலிட்டுட்டு இதில் உள்ள பி இன்டர்செக்ஷன் சியினுடைய பகுதிகள் எதுனா இதில் இருக்க பி இன்டர்செக்ஷன் சியினுடைய பகுதியில் இது. இப்போ இதை நம்ம நீக்கிட்டோம்னா இப்போ இதுதான் என்னன்னா A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இதை நம்ம சரி பார்க்கலாம். சரி பார்க்கும்போது மிக நன்று A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி சரியாக நிழலிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்திருக்கு. இதே மாதிரி இதுலேயும் நிறைய கணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் நிழலிட்டு சரி பார்க்கலாம். இப்போ மீண்டும் நம்ம தெரிவுகள் அப்படின்ற பகுதிக்கு போகிறோம். இவ்வாறாக உங்கள் செல்ஃபோனை பயன்படுத்தி நீங்கள் வெண்படங்களை நிழலிட்டு சரி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.